சிங்கப்பூர் அதிபர் பதவி விலகல் முடிவுக்கு வருகிறது வாரிசு அரசியல். சிங்கப்பூர் தமிழர்களின் வாழ்வுடன் பின்னி பிணைந்த ஒரு நாடு. சுமார் 73% பேர் சீன வம்சாவழியினராக இருந்தாலும் கூட மூன்றாவது பெரிய இனக்கூட்டமாக சுமார் 9 விழுக்காட்டுடன் இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள் அதிக அளவில் வாழக்கூடிய நாடாக இருக்குது. இங்கே தேசிய மொழி மலாயாக இருந்தாலும் சீன மொழியான மாண்ட்ரின் மற்றும் தமிழ் ஆகியவையும் ஆட்சி மொழியாக இருக்கு. இந்த ஊரின் பெயரே சிங்கம்புரம் என்கிற தமிழ் பெயரை கொண்டதாகும். இதுவே மருவி சிங்கப்பூராக மாறியது. மலேசியாவோடு இணைந்திருந்த சிங்கப்பூர் அங்கிருந்த சுல்தானின் உதவியோட ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் வந்தது. அப்புறம் காலனி ஆதிக்க ஆட்சி முடிவுக்கு வந்து மலேசியாவிலிருந்து பிரிந்து சிங்கப்பூர் தனி நாடாக உருவானது. உலகின் தூய்மைக்கு திட்டமிட்ட கட்டமைக்கும் பெயர் போன நாடாகும் சிங்கப்பூர். இப்போது சிங்கப்பூரினுடைய அதிபராக இருப்பவர் லூ சியன் லூங். இவர் 20 ஆண்டு காலமாக சிங்கப்பூர் அதிபராக இருந்து வராரு. இப்போ இவர் பதவி விலகப் போவதாக அறிவித்திருக்கார். சிங்கப்பூரின் முதல் பிரதமர் லீ குவாங் யூ அவர் இப்போ பதவி விலகும் லீ செயின் லூங்கினுடைய தந்தை. நவீன சிங்கப்பூரினுடைய நிறுவனராக பரவலாக கருதப்பட்டவர். 25 ஆண்டு கால அந்நாட்டை வழிநடத்தியவர். லீ சீன் லூங் 1984 தன்னுடைய தந்தை ஆட்சியில் இருக்கும்போதே பின்வரிசை உறுப்பினராக அரசியலில் சேர்ந்தார். சிங்கப்பூரின் 2வது பிரதமரான கோ சோக் டோங் அவருடைய கீழ் அவரது பதவி உயர்ந்தது. 2004 அவர் அரசுக்கு தலைமையேற்றார். அவரது அரசியல் வாழ்க்கையினுடைய ஆரம்ப வருடங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டது. அரசியல் விமர்சகர்கள் லீ குடும்பத்தினர் குடும்ப அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டி அவங்க ஒரு அரசியல் வம்சத்தை உருவாக்குவதாக சொன்னாங்க. அதை லீ குடும்பத்தினர் தொடர்ந்து மறுத்து வந்தாங்க. தனிப்பட்ட உரையாடல்களில் சில சிங்கப்பூர் மக்கள் ஃபெமிலி பாலிடிக்ஸ் அப்படின்னு இதை கேலி பண்ணாங்க. ஆனால் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிங்கப்பூரின் தலைவராக லீ சியன் லூங் தனது முத்திரையை பதித்தார். அவரது மேற்பார்வையின் கீழ் சிங்கப்பூரினுடைய பொருளாதாரம் பன்முகப்படுத்தப்பட்டு வளர்ச்சி அடைந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த நாடு ஒரு சர்வதேச நிதி அதிகார மையமாகவும் சிறந்த சுற்றுலாத்தலமாகவும் மாறியது. கடந்த 20 ஆண்டுகளில் அதன் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2 மடங்குக்கு மேலே அதிகரிச்சது. அதே போல் பல பொருளாதார மந்தநிலைகள், உலகளாவிய நிதி நெருக்கடி மற்றும் கோவிட் பெருந்தொற்றின் போதெல்லாம் நாட்டை திறமையாக வழிநடத்திய பெருமை லீ சியன் லூங்கி அவருக்கு சேரும். அந்த அரசாங்கத்துக்கு உண்டுன்னு சொல்லலாம். வாரிசு அப்படின்னு வரும்போது குடும்ப சண்டையும் வந்துடும். ஆனால் சொத்துக்காகவே லீயின் குடும்பத்தில் சண்டை வந்தது. பிரதமர் லீ சியன் லூங்கினுடைய தந்தை லீ குவாங் மறைந்த பிறகு தனது உடன்பிறப்புகளோட பல ஆண்டுகளாக ஒரு சொத்துக்காக பகிரங்கமாக சண்டையில் ஈடுபட்டார். தங்களுடைய நாட்டின் மீது உயர்ந்த குடும்பத்தின் இந்த சொத்து சண்டையே சிங்கப்பூர் மக்கள் அதிர்ச்சியுடன் பார்த்தாங்க. ஒரு கட்டத்தில் லீ சியன் லூங் அவருடைய உடன்பிறப்புகள் லீ என் லூங்கினுடைய உடன்பிறப்புகள் அவரை மரியாதையை இழந்த மகன் அப்படின்னு அழைத்தாங்க. மேலும் அவர் ஒரு அரசியல் வம்சத்தை உருவாக்குவதற்காக தங்கள் தந்தையின் பாரம்பரியத்தை பயன்படுத்தி கொண்டதாக குற்றம் சாட்டினாங்க. அவர் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதாகவும் அரசு நிர்வாக அமைப்புகளை தங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறார் அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டினாங்க. அவருடைய சகோதரர் உள்ளிட்ட அவரது குடும்பத்தைச் சேர்ந்த சிலர் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக கூறி சுயமாக நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாட்டில் வாழ்கிறாங்க. இப்படி பல்வேறு நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடக்கிய விமர்சனத்துக்கு ஆளானாலும் சிங்கப்பூரினுடைய தனித்தன்மையை பாதுகாத்தவர் லீ சியன் என்பதை மறுக்க முடியாது. லீ சியனுடைய பதவி விலகலை அடுத்து சிங்கப்பூரில் 59 ஆண்டு காலமாக கொடிகட்டி பறந்த லீ குடும்பத்தினுடைய வாரிசு அரசியல் முடிவுக்கு வருது.